வணக்கம். நம்ம தலைவர் பேசுறேன். நாளைக்கு தை திருநாள். அதாவது சமஸ்கிருதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம்பாங்க. நாளைக்கு தான் சுக்லபட்சம் ஆரம்பிக்குது. அதாவது ஒளிமயமான ஒரு காலம் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் நம்ம சூரியனுக்கு பொங்கலை வச்சு ஆடு மாடுகளுக்கு ஏதோ நம்ம இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு பூரா சந்தோஷப்படுத்துறா. ஏன்னா மாடு வச்சிருந்தா உழவும், பக்கத்துல சொந்தக்காரன் இருந்தால் அவனுக்கு இந்த பொங்கலை கொடுப்பான், சண்டைக்காரன் இருந்தாலும் அவனுக்கு இந்த பொங்கலை கொடுப்போம். அதோட நம்ம நேசம் ஆக்கிடுவோம். அப்படி ஒரு காலம் இது வந்து சூரிய காலம். இது தமிழர்கள் விழான்லாம் நம்ம ஒத்துக்கிற போறது இல்லை. ஏன்னா இது காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மதுரை அந்த ஒவ்வொரு மாநிலத்துல ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சூரியனுக்கு தான் பண்றேன் எல்லாருமே. நீ மட்டும் சூரியனுக்கு பண்ணல. அதுக்கு மெட்ராஸ்காரன் மதுரைக்காரன் நீ மட்டும் சூரியனுக்கு ஓவியமா ஒன்றும் படைக்கல. 30 மாநிலத்துக்காரன் சூரியனுக்கு படைக்கிறேன். முதல்ல தெரிஞ்சுக்க. தமிழர் திருநாள், அந்த திருநாள், இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. இது சுருக்கமா இந்துக்களுடைய விழா. சூரியனுக்கு படைச்சு சூரியனுக்கு நன்றி தெரிவிச்சு மலைக்கு இந்திர பகவானுக்கு நன்றியை தெரிவிச்சு. என்ன காரணம்? இந்திர பகவான் தான் மலைக்கு அதிபதி. அவர் மழை பெஞ்ச உடனே எல்லாரும் உயிர் வாழ முடியும். விவசாயிக்கு மட்டும் இல்ல, விவசாயிக்கு மட்டும் மழை பெஞ்சு நீ விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணா மற்றவன் மண்ணையா கொடுத்துருப்பேன். அவன் தண்ணி குடிக்க வேணாமா? அவனுக்கு தண்ணி வேணாமா? நகரத்துல உள்ளவனுக்கு ஆடு மாடுகள் எதை குடிக்கும்? மான்கள் சிங்கம்லாம் இருக்கால எதை குடிக்கும்? ஆக மொத்தமா இந்திர வழிபாடு. இந்திரனுக்கு நன்றி சொல்லி மழை போதும், மழை நீங்க வேண்டுற மழை இந்திரனுக்குன்னு ஒரு வழிபாடு இருந்துச்சு. அப்ப அது ஆதி காலங்கள்லாம் அந்த இந்திரனுக்கு வழிபாடுனா மழை பெஞ்சிடும். மழை குண்டக்க முடக்க பெய்யுமா? யார் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு. அப்ப மழையை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்திரன் மழையை நிப்பாட்ட மாட்டாராம். மழையை கொடுக்கத்தே இந்திரனுக்கு அதிகாரம். மழையை நிப்பாட்டுறதுக்கு இந்திரனால முடியாதான். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மழையை நிப்பாட்டுறது யாரு அப்படின்னா, சூரியனாலதான் மழையை நிப்பாட்ட முடியும். சூரியன் நிப்பாட்டினாத்தேன். ஏன்னா மழையை கொடுத்தது மகசூலா மாறணும்ல. அது மாதிரி சூரியனை பொங்கல் வச்சு அவர் உடனே சூரியன் வெளி உலகத்துக்கு வந்துருவாரு, சுக்லபட்சத்துக்கு வந்துருவாரு. அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வரும். எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும். எல்லாரும் இந்த 6 மாசம் தான் சுக்லபட்சம்ங்கிறது. 6 மாசம் தான். தையில இருந்து ஆடி வரைக்கும் தான். இந்த காலத்துல எல்லா காலமே நல்ல காலம்னு சொல்றாங்க. வேத காலங்கள்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு நேரத்துல இல்ல. இவங்க எதை தமிழர் திருநாள், ஆங்கில திருநாள், ஒரு தெருவுல ஒரு பேரை வச்சு கொண்டாடுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆள் இல்லை. நான் உண்மையே சொல்றேன். நான் என்ன எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. விவரம் தெரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து. அதனால இது ஒரு நல்ல பொற்காலம். இந்த பொற்காலத்துல எல்லாரும் எல்லா வளங்களும் பெறணும். எந்த நோய் நொடிகளும் வரக்கூடாது. கடவுள் பக்தியை கும்பிடுங்க. கடவுளை நல்லா கும்பிடுங்க. நல்லா புத்தகங்களை நல்லா படிங்க. புத்தகங்களை நல்லா படிங்க. தர்மம் செய்யுங்க. யாருக்கு தீங்கு செஞ்சிடாதீங்க. பேசும் பொழுதே ஒரு வார்த்தை பேசுனா பிறருக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிற பார்த்து பேசுங்க. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் பதிவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கிறோம். நான் என்னடா ஆன்மீகத்துல ஓவரா போட்டு நீங்க நினைக்க வேணாம். தெரிஞ்சுக்கன்னு நான் சொல்றேன். தெரியலனா இதை கூட நான் இதுக்கு மூலமா நானும் பேசிக்கிட்டு வரலாம். தெரிஞ்சுக்கன்னு நான் சொல்றேன். ஒரு குண்டூசி எடுத்து வச்சாலும் அது பதிவாகப்படுது. உன்னால ஒரு குடும்பம் வாழ்ந்தாலும் அதுவும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே வருது. ஒரு குடும்பத்தை கெடுத்தாலும் அதுவும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே வருது. 4 பேருக்கு நல்லது செஞ்சா அதுவும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே வருது. அதனால பதிவுங்கிறது மிக முக்கியமான விஷயம். பதிவு எதுக்கு? ஆதாரம். அதை வச்சுட்டே நீ அடுத்த விஷயங்களை நீ கொண்டு போக முடியும். அதை பார்த்து. அதனால எல்லாத்துக்கும் நன்மை செய்ய பொருளாசையை குறைக்கணும். எல்லாருமே சுருக்கமான கருத்து, பொருளாசையை குறைக்கணும். பொருளாசை குறைச்சிட்டாலே பல துன்பங்கள்ல இருந்து நம்ம எல்லாருமே வெளியே வந்துடலாம். இப்ப இன்பமாத்தே தெரியும் பொருள் வரும்போது. ஆனா அது பெரிய சிக்கு. அது துரட்ட வந்து சேர்ந்துடும். அது மாதிரி நோய் நொடிகள் இருக்கக்கூடாது. கடவுள் எல்லாம் அடையணும். எல்லாரும் சந்தோஷமா அடையணும். பிள்ளை குட்டியோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறத குறைந்த செல்வத்தை பற்றி நிறைந்த சந்தோஷத்தோட எல்லாரும் கடவுளை அடையணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள்.